முன்னொரு காலங்களில் பாபிலோன் எனும் ஒரு பெரிய ராஜ்யத்தில் தானியேல் என்பவர் வாழ்ந்தார். அவர் மிகவும் ஞானியும் விசுவாசமானவரும் நேர்மையானவரும் கடவுளுக்கு பயந்தவராகவும் இருந்தார். ராஜா டேரியஸ் தானியேலை மிகுந்த நம்பிக்கையுள்ள ஒருவராக கொண்டார். அவர் தானியேலை முழு ராஜ்யத்துக்கும் தலைவராக நியமிக்க நினைத்தார். எல்லோரும் இதனால் மகிழவில்லை. சில அதிகாரிகள் தானியேல் மீது பொறாமை கொண்டனர். அவர் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் ஜெபிக்கின்றதை அவர்கள் கவனித்தனர். அதனால் அவரை நாசமாக்க ஒரு சூழ்ச்சி செய்தனர். அவர்கள் ராஜாவிடம் சென்று ஒரு புதிய சட்டம் செய்யுமாறு சொன்னார்கள். 30 நாட்களுக்கு ராஜாவை தவிர எந்த ஒரு மனிதரையோ அல்லது கடவுளையோ வணங்கக்கூடாது. யாராவது இந்த சட்டத்தை மீறினால் அவர்கள் பசியாயிருக்கிற சிங்கங்கள் உள்ள குழிக்குள் வீசப்படுவார்கள். தானியேல் இந்த சட்டத்தை தெரிந்து கொண்ட போதும் அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். அவர் வீட்டுக்குச் சென்று எப்போதும் செய்வது போல ஜன்னலை எருசலேம் நோக்கி திறந்து தினமும் 3 முறைகள் கடவுளிடம் ஜெபித்தார். பொறாமையுள்ள அதிகாரிகள் இதை கண்டுபிடித்து உடனே ராஜாவிடம் புகாரளித்தனர். ராஜா தானியேலை நேசித்தாலும் சட்டத்தை மீற முடியவில்லை. கவலையுடன் அவர் தானியேலை சிங்கங்கள் நிறைந்த குழிக்குள் வீச உத்தரவிட்டார். அந்த இரவில் ராஜா உணவோ தூக்கமோ இல்லாமல் தானியேலை பற்றி கவலையுடன் இருந்தார். விடியற்காலை அவர் விரைந்து வந்து சிங்கக்குழிக்குச் சென்று தானியேலை சத்தமிட்டு கூப்பிட்டார். தானியேலே, உயிருள்ள கடவுளின் பணியாளனே, உன் கடவுள் உன்னை சிங்கங்களிடமிருந்து காப்பாற்றினாரா? அப்போது தானியேலின் குரல் வந்தது. ஆமாம் ராஜாவே, என் கடவுள் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார். அவைகள் எனக்கு தீங்கு செய்யவில்லை. ஏனெனில் கடவுளின் முன்பாகவும் உங்கள் முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக இருந்தேன் என்றான் தானியேல். ராஜா மிகுந்த சந்தோஷத்தில் தானியேலை பாதுகாப்பாக வெளியே எடுக்கச் சொன்னார். ஒரு சிறு காயமும் அவர் மீது இல்லை. பிறகு ராஜா டேரியஸ் ஒரு புதிய கட்டளையை வெளியிட்டார். தானியேலின் கடவுளை அனைவரும் மரியாதையுடன் போற்ற வேண்டும். ஏனெனில் அவர் உயிருள்ள கடவுள். அவர் தான் காப்பாற்றுகிறவர், இரட்சிக்கிறவர்.